அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நோன்புடைய சட்டங்களை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அதில் இன்றைக்கி வந்துட்டு கஃபாரா. கஃபாரா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா குற்றப்பரிகாரம் அப்படின்னு அர்த்தம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நாம் ஏதேனும் குற்றங்கள் செஞ்சோம்னா, அதாவது அல்லாஹ் ரசூலுடைய சொல்லுக்கு மாற்றம் எது செய்தாலும் அது பேர் குற்றம். அந்த குற்றம் செய்கிற போது அதை மனம் மருந்தி அல்லாஹ்ட்ட தௌபா செய்யணும். அதுதான் அதுக்குண்டான தீர்வு. சில குற்றங்களுக்கு மனிதர்கள் சம்மந்தமான இருந்தால் அவங்கள்ட்ட அவங்களுடைய திருப்தியை தேடணும். காசு பணமாக இருந்தால் அவங்கள்ட்ட திரும்ப கொடுக்கணும். கலாவாக இருந்தால் திரும்ப தொழ வைக்கணும். ஒரு முறைமை இருக்குல்ல, அதில் ஒரு முறைமை என்ன அப்படின்னா, சில குற்றங்கள் அதை செஞ்சோம்னா அதுக்கு குறிப்பிட்ட பரிகாரத்தை மார்க்கம் சொல்லியிருக்கிறது. அந்த குற்றம் செஞ்சோம்னா அந்த பரிகாரம் ஒரு நன்மையான விஷயத்தை செய்யணும் அப்படின்றது அது ஒரு லிஸ்ட் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்துட்டு பொய் சத்தியம் செஞ்சுட்டார். பொய் சத்தியம் செய்கிறது பாவமான காரியம். இப்போ ஒருத்தர் வந்துட்டு பொய் சத்தியம் செய்து விட்டார் அப்படின்னா அவருக்கு வந்துட்டு மார்க்கம் ஒரு சில தீர்வு சொல்லுது. என்னென்னா, பொய் சத்தியம் செஞ்சுட்டாருன்னா அவருக்கு வந்துட்டு ஒரு அடிமையை விடுதலை செய்யணும், அல்லது உணவு அளிக்கணும் ஏழைகளுக்கு. அதே மாதிரி சில நாட்கள் நோன்பு வைக்கணும். இப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. ஒன்று இது முடியலைன்னா இது முடியலைன்னா இது இருக்குது. அதே மாதிரி ஒருத்தர் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, தவறுதலாக கொலை செஞ்சுட்டாருன்னா ஒரு தன்னுடைய மகனை அடிக்கிறதுக்காக ஓங்கி அடிக்கிறாரு. அந்த பையன் ஏதோ கீழே விழுந்து மூத்தாயிட்டான். அல்லது யாரோ ஒருத்தர் இவர் போய் ஃபேன் ஏதோ ஒன்று போடலான்னு போடுறாரு, அது கரண்ட் அதாகி ஒருத்தர் செத்து போயிட்டான். இவர் மிஸ்டேக்குனால செய்யப்பட்டது. இதை வந்துட்டு இந்த மாதிரி தவறுதலாக கொலை செஞ்சால் அதுக்கு ஒரு பரிகார முறையை மார்க்கம் சொல்கிறது. இதுக்கு பேர் கஃபாரா அப்படிமா. அதே மாதிரி லிஹாருன்னு தன்னுடைய மனைவியை என்னுடைய உடலை அம்மாவுடைய உடலோடு ஒரு இணைத்து பேசிடுறார் அப்படின்னா அதுக்கு ஒரு பரிகாரம். இப்படின்ட்டு ஒரு சில லிஸ்ட் இருக்குது மார்க்கத்தில். அப்படிப்பட்ட ஒரு பரிகாரம், ஒரு குற்றம் தான் ரமலான் மாதத்தில் வைத்திருக்கிற நோன்பை வந்துட்டு வேண்டுமென்றே விட்டு விடுவது. எந்த விதமான மார்க்கம் அனுமதிக்கிற காரணமோ இவருக்கு ஏற்பட்ட பலவீனமெல்லாம் இல்லை. வேண்டுமென்றே ரமலான் நோன்பை வச்சுட்டு ஏதேனும் சாப்பிட்றது குடிச்சிடுறது இந்த மாதிரி சில லிஸ்ட் இருக்குது. அதை செஞ்சிட்டாருன்னா அவர் ஒரு பரிகாரம் செய்யணும், கஃபாரா செய்யணும் அப்படின்னு மார்க்கம் நமக்கு போதிக்கிறது. என்ன செய்யணும் அப்படின்னா, முதலாவதாக ரமலான் மாதத்தில் சில செயல்கள் இருக்கிறது. அந்த செயல்களை செஞ்சால் நோன்பு முறிஞ்சிடும். அந்த நோன்பை திரும்ப ரமலான் அல்லாத காலத்தில் கலா செய்யணும். கலா செய்கிறதோட இந்த கஃபாரா என்கிற பரிகாரமும் செய்யணும். என்ன அப்படின்னா, முதலாவதாக ஒரு அடிமையை விடுதலை செய்யணும். இரண்டாவது, அது முடியலை அப்படின்னா பெருநாள், நம்ம ரமலானுடைய பெருநாள் அல்லது பக்ரீத்துடைய பெருநாள் அல்லாத, அதே மாதிரி ஐயாமு தஷ்ரீக் என்கிற பக்ரீதை தொடர்ந்து வருகிற அந்த சில நாட்கள், அந்த நாட்களும் வராத நாட்களில் தொடர்ந்து 60 நாட்கள் நோன்பு வைக்கணும். அதில் இடையில ஏதேனும் நோன்பு விடுபட்டுச்சுன்னா, ஒரு 30 நோன்பு வைக்கிறார், ஒரு 2 நாள் ஒரு நாள் வைக்கலை அப்படின்னா திரும்ப கவுண்டிங் முதல்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். 60 நாட்கள் தொடர்ந்து நோன்பு வைக்கணும். அதுவும் ஒருத்தர்னால முடியலைன்னா 60 ஏழைகளுக்கு உணவளிக்கணும். இப்போ இந்த லிஸ்ட், முதல்ல ஒரு அடிமையை விடுதலை செய்யணும். அது முடியலைனாக்க ஒரு 60 நாட்கள் தொடர்ந்து நோன்பு வைக்கணும். எப்படிப்பட்ட நாளாக இருக்கணும்னா 2 பெருநாட்களோ ஐயாமு தஷ்ரீக்கோ வராத நாட்களாக இருக்கணும். அதுவும் முடியலைன்னா 60 ஏழைகளுக்கு அவர் உணவளிக்கணும் அப்படிங்கிறது. இதில் ஒருவர் ரொம்ப ஒவ்வொரு வருஷமும் சில நோன்பு இதே மாதிரி விட்டுருக்கிறார். இந்த சட்டம் தெரியலை அல்லது கஃபாரா நோன்பு வைக்கக்கூடிய சூழல் அவருக்கு வரலை. ஒரு 5-6 வருஷம் 10 வருஷம் கழிச்சு தான் சிந்திக்கிறார். அவர் ரமலான் மாதம் இந்த மாதிரி நோன்பு வச்சு விட்டதே ஒரு 10-15 நோன்பு சேர்ந்து நோன்பு வச்சுருப்பார், அப்புறம் விட்டுருவார். வேணும் எந்த காரணமும் இல்லாமல் கஃபாரா கடமையாகிற அளவுக்கு அப்படின்னாலும் எத்தனை நோன்பு விட்டுருந்தாலும் கஃபாரா ஒன்று தான். இப்போ ஒரே ஒரு தடவை அந்த 60 நோன்பு வச்சா போதும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த கஃபாராவுடைய சட்டம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ அடுத்தது இதில் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம்னா, ஃபஸ்ட்டு நிபந்தனை என்னென்னா அடிமையை விடுதலை செய்யணும் அப்படிங்கிறது. அந்த அடிமையை விடுதலை செய்கிற முறைமை இன்னைக்கு இல்லை. உலகம் முழுக்க அந்த அடிமை முறைங்கிறது இல்லாமல் போச்சுங்களா. இதில் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய இந்த நோம்போடு சம்மந்தமாக இல்லைனாலுமே, ஒரு நோன்புக்கு ரிலேட்டடான ஒரு விஷயம் இல்லைனாலுமே நம்ம தெரிஞ்சுக்க கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அடிமை அப்படிங்கிறது இஸ்லாம் நிறைய பேசும். அடிமையை விடுதலை செய்யணும். இந்த கஃபாராவில் அநேகமான கஃபாரா முறைகளில் அந்த அடிமை விடுதலை செய்கிற விஷயம் வரும். இஸ்லாம் ஏன் இந்த அடிமை முறையை நீக்கலை? ஒரே டிக்ளரேஷனில் நீக்கியிருக்கலாம்ல. மதுவை நீக்கினது, பெண் அடிமைத்தனத்தை நீக்கினது, பெண் சிசு கொலையை நீக்கினது ஒரே டிக்ளரேஷன் தான். கூடாது அப்படின்ச்சு, அது முஸ்லீம்கள் அதை தவிர்க்கணும். அதே மாதிரி யாரையும் அடிமையை வச்சிருக்கக்கூடாதுன்னு நீக்கியிருக்கலாம்ல அப்படின்னு கேள்வி கேட்டு பார்த்தோம்னா, அதனுடைய பின்புலம் இந்த அடிமை முறை எப்படி வந்துச்சு அப்படின்னா,
போருக்கு போவாங்க. ஒருத்தர் இன்னொருத்தருக்கு எதிராக போருக்கு போகும்போது போர் நிறைவுற்றும், ஒரு டீம் வெற்றி பெறும், இன்னொரு டீம் தோல்வியடையும். இந்த வெற்றி பெற்ற டீம் என்ன செய்வாங்கன்னா, அங்கே தோல்வியடைந்த டீமில் தப்பிச்சு போகிறவங்க போக அங்கே இவர்களால் பிடிக்கப்படுற மனிதர்கள் நிறைய பேர் வருவாங்க. அவங்கள அந்த போர் குற்றவாளின்னு நியமித்து சில பேர்த்துக்கு அங்கேயே கொலை தண்டனை கொடுப்பாங்க. மற்றவங்களை என்ன செய்கிறது அப்படின்னா, சிறைச்சாலை முறை பெருவாரியாக இல்லை. அவங்கள சிறையில் போட்டு சாப்பாடு கொடுத்து வைக்க முடியாது. அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களை சரின்னு மன்னிச்சு போகணும்னு விட்டோம்னா திரும்ப நமக்கு எதிராக படத்தரட்டி தான் வருவாங்க. அப்போ அங்கே இருந்தவங்கள்ட்ட நீங்கள் இவரை வச்சுக்கோங்க, இவர் உங்களுக்கு அடிமை, இவருக்கு சுய சிந்தனை இருக்கக்கூடாது, ஏன்னா நம்மளை கொலை பண்ணுன்ட்டு வந்தவர், இவர்கிட்ட வேலை வாங்கிக்கோ, இவருக்கு சாப்பாடு போட்டுக்கோ அப்படிங்கிற முறையில் தான் இந்த அடிமை முறைன்னு ஆரம்பமாச்சு. அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா, யார்கிட்ட அந்த போர் வீரராக வந்தவர் அடிமையாக போகிறாரோ அவரை பொறுத்து இவருடைய வாழ்க்கை முறை. அவர் நல்லவராக இருந்தால் நல்லா சாப்பாடு கிடைக்கும், போதுமான வேலை செஞ்சுட்டு இருக்கணும். மோசமானவராக இருந்தாருன்னா தகுந்த சாப்பாடு கிடைக்காது, இறுக்கி பிடிப்பார், வேலை கடுமையாக இருக்கும். இந்த மாதிரியே இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ தான் இஸ்லாம் வருது. இஸ்லாம் இந்த அடிமை முறை ஆகாதுன்னு டிக்ளேர் பண்ணியிருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, இஸ்லாத்துக்கு எதிராக போர் புரிஞ்சு வர்றவங்க எல்லாத்தையும் விடுதலை செய்யணும். இவங்க என்ன செய்வாங்க, திரும்ப இஸ்லாத்துக்கு எதிராக போர் புரிஞ்சுதான் வருவாங்க. அப்போ அரசியல் ரீதியான ஒரு வெற்றிடம் உருவாகும், ஒரு அழுத்தம் உருவாகும். ஒன்று. ரெண்டாவது, முஸ்லீம்கள் நிறைய பேர்த்து அவங்க சிறை பிடிச்சிட்டு போவாங்களே, அவங்க அடிமையாக பிடிச்சிட்டு போவாங்களே, அவங்க அடிமையாகவே தான் இருப்பாங்கன்னா அரசியலில் ஒரு பேலன்ஸ் இல்லாத தன்மை இஸ்லாத்துக்கு ஏற்படும். அதனால தான் இஸ்லாம் என்ன செய்யலைன்னா, ஏன்னா உலகம் முழுக்க இந்த ஒரு முறையை கையாளுறங்காட்டி உடனடியாக அரசியல் தீர்வாக நம்ம அதை விட்டு ஒதுக்க முடியல. ஏனென்றால் சாதாரணமாக இருக்கிற நீதி, சாதாரணமாக இருக்கிற அந்த ஒரு நல் போதனைகள் அப்படிங்கிறது போர்க்களத்தில் மாறும். சாதாரணமாக இருக்கும்போது ஒருத்தனை கொலை செய்யக்கூடாது, போர்க்களத்தில் கொலை செய்யணும். சாதாரணமாக இருக்கும்போது காட்டு மிராண்டித்தனமாக கூச்சல் விட்டுட்டு போகக்கூடாது, போர்க்களத்தில் காட்டு மிராண்டித்தனமாக கூச்சல் விட்டுட்டு போனால் தான் அடிக்க முடியும்னா அந்த கூச்சல் விட்டுட்டு போகணும். அது கூச்சல்னு சொல்கிறோம். நம்மள்ட்ட அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் கத்துவோமே, இது சாதாரண மண்டயத்தில் செய்ய மாட்டோம். அல்லாஹ் அக்பர் மனதுக்குள்ள தான் சொல்லணும். போர்க்களத்தில் அது இருக்கும். அப்போ போர்க்கள முறைங்கிறது வேற. இப்போ போர்க்கள முறையும் சாதாரண அமைதியான வாழ்க்கையிலையும் இணைந்து போகிற பொழுது எல்லா பேரும் அந்த அடிமை முறையை அனுசரித்து போகிறங்காட்டி இஸ்லாம் அதனை உடனடியாக நீக்கணும்னா அரசியல் ரீதியாக பெரிய ஒரு தாழ்வு நிலைக்கு போக வேண்டி வரும் என்கிற காரணத்தினால இஸ்லாம் அதை ஒரே வார்த்தைகளால் ஒழிக்கலையே ஒழிய எந்த இடத்திலும் அதனை உயர்த்தி பேசலை. எங்கெங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ, இப்போ நம்ம சொல்கிறோமே, இந்த மாதிரி இடங்கள்லாம் குற்றப்பரிகாரத்துக்கெல்லாம் அடிமையை விடுதலை செய்கிறது நன்மைன்னு போதிச்சு அது ஒரு மாற்ற வேண்டிய சிந்தனை என்று இஸ்லாம் போதிச்சுட்டே வந்துச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். உலக அரசியல் எப்படி அமைஞ்சிச்சு அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி போர்க்கள கைதிகளை அடிமைகளாக வச்சு வேலை வாங்கிட்டே இருக்கிறார். அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த அடிமைகள் ஒருத்தருக்கு 4-5 அடிமை வந்தால் 4-5 பேருக்கு சோறு போடணுமே, வேலை கொடுக்கணுமே. அப்போ நம்மள்கிட்ட வச்சுக்க முடியாத அவசியம் இல்லைன்னா இந்த அடிமைகளை விற்கிற ஒரு மாற்றம் உலக அரசியலில் வந்துச்சு. உலக எல்லாத்துட்டையுமே என்ன செய்வாங்கன்னா, அப்போ அடிமை சந்தைன்னு ஒன்று உருவாச்சு. எங்கிட்ட 4 அடிமைகள் இருக்கிற, ஒருத்தர் போதும், நான் சாப்பாடு கொடுக்கணும், எங்கிட்ட வேலை இல்லை, அவனுக்கு பெரிய பண்ணை வச்சிருக்கிறான், அவனுக்கு 10 அடிமை இருந்தால் வேலை இருக்குது, நீ இதை வச்சுக்கப்பா, எனக்கு ஏதோ உனக்கு பொருளாதாரத்தை கொடுத்துரு என்று வாங்கிட்டு அடிமைகளை விற்கிற போங்கு வந்தது. அடிமைகளை விற்கிற போங்கு வந்த உடனே ஒன்றும் காசு இல்லாத, கூலி இல்லாத வேலை, சம்பளம் அப்படின்னு வந்த உடனே அடிமைகள் தேவைப்பட ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் பல நூற்றாண்டுகளாக கடந்து வருது. அடிமைகள் தேவைப்பட ஆரம்பித்து வர வர ஏறத்தாழ போன நூற்றாண்டு அப்பெல்லாம் இந்த போர் சிறைகள் எல்லா பக்கமும் பரவலாக வந்துட்டோன்னு அடிமையாக வைத்திருக்கிற அந்த பண்பாடு ஒரு மெல்ல மலிந்து இல்லாமல் போய் வருகிறது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அடிமை இந்த பண்ணையில் வேலை செய்கிறவங்க, வேலை வாங்குறவங்களுக்கெல்லாம் சம்பளம் இல்லாத வேலையால் வேணும். ஆனால் அடிமைகளே கிடைக்க மாட்டாங்களே, என்ன செய்யலாங்க போது ஆளுகளை கடத்த பிறப்பிட்டாங்க. ஒரு கிராமத்துக்கு வருவாங்க, வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, விளையாண்டுருக்கிற பசங்களை திடுப்புன்னு கடத்திட்டு போயிட்டு அந்த அடிமை சந்தையில் போய் வித்துடுறது. அடிமை சந்தையில் தெரியாதுல்ல, அப்படி விற்று எல்லாம் அது போர் கைதியாக அடிமை முறை வந்தது. கடத்தலாக மாறி ஒரு மனிதர்கள் கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு வந்த ஒன்று தான் ஆப்ரஹாம் லிங்கன், அமெரிக்காவுடைய முன்னாள் ஜனாதிபதி, அவர் தான் அடிமையாக வைத்திருப்பது அது குற்றம் என்று டிக்ளரேஷன் பண்ணி அதை உலக அளவில் ஒழிச்சிட்டாங்க. இன்று உலகத்தில் அது எங்கேயுமே இல்லை. இஸ்லாமும் அதை இப்பொழுது அங்கீகரிக்கலை. நாளைக்கு திரும்ப உலகம் அந்த அடிமை முறை எடுத்தால் இஸ்லாமும் அதனை அங்கீகரிக்கும். ஏன் அப்படின்னா, அதை போற்றுதல் குறித்தானதில்லை, ஒரு அரசியல் பாதுகாப்பு என்கிற அடிப்படையில் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம நோம்புடைய சட்டத்தில் கஃபாரா அப்படிங்கிறது என்ன சுருக்கம் நம்ம கற்றுக்கிட்டோம்னா, கஃபாராங்கிறது குற்றப்பரிகாரம். சில குற்றங்களுக்கு சில பரிகாரங்களை மார்க்கம் சொல்லியிருக்கிறது, குறிப்பிட்ட பரிகாரம், அதுக்கு பேர் கஃபாரான்னு பேர். பொய் சத்தியம் செய்தல், லிஹார்,
அதே மாதிரி நேர்ச்சி செஞ்சுட்டு அதை செய்ய முடியலன்னா அதுக்கு சில பரிகாரம்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட்டில் ரமலான் மாதத்தில் நோன்பு வைத்து ஒருத்தர் வேண்டுமென்றே எந்த காரணம் இல்லாமல் விட்டார்னா அவர் ஒரு அடிமையை முதலாவதாக விடுதலை செய்யணும். அது இப்போ இல்லை, அது முடியலைன்னா 60 நாட்கள் தொடர்ந்து நோன்பு வைக்கணும். அதுவும் முடியலைன்னா 60 ஏழைகளுக்கு உணவளிக்கணும். இந்த முடியலைன்னா அப்படிங்கிறத என்னாலலாம் வைக்க முடியாது, இந்த காலத்தில் 60 நாள் வைக்க முடியுமா, என் பொழப்புக்கு அது ஒத்து வருமாங்கிற அந்த முடியாதல்ல. நம்முடைய உடல்நிலை ஒரு அல்சர் மாதிரி பிரச்சனை, ஏதேனும் பிரச்சனை வந்துருச்சு வச்சோம்னா அது தொடர்ந்து செய்ய முடியாதுங்கிற முடியாமை அது வந்தால் தான் அடுத்தது 60 ஏழைகளுக்கு உணவு தரலாம் அப்படிங்கிறத ஒரு தெரிஞ்சுக்கணும். இதுதான் கஃபாரா சம்பந்தமான விஷயம். இப்போ அடுத்தது நோன்பை முறிக்கும் செயல்களில் 2 விதம் இருக்குது. சிலது கஃபாராவோடு நோன்பை முறிக்கும், அதாவது அந்த அந்த விடுபட்ட ரமலானுடைய நோன்பை ரமலான் அல்லாத காலத்தில் கலாவும் செய்யணும், இந்த கஃபாரா 60 நோன்பு வைக்கணும். இன்னும் சில வெரைட்டி இருக்குது, அது வந்துட்டு கஃபாரா இல்லை, கலா மட்டும் செஞ்சால் போதுமானது. அது என்ன அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்ததை பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி.